நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொது தமிழில் வந்து பரிதிமார் கலைஞர் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பரிதிமார் கலைஞரை பற்றி லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் எப்படி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக பரிதிமார் கலைஞரை பற்றி நமக்கு ஒரு ஃபுல்லாக ஐடியா கிடைக்கும். ப்ளஸ் வந்து அவரையும் நம்ம கவர் பண்ண மாதிரியே இருக்கும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய தமிழறிஞர்கள் பற்றி வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். சப்போஸ் அது வந்து யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து தமிழறிஞர்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் போய் பாருங்கள். ஆல்ரெடி போட்ட வீடியோஸ்லாம் இருக்கும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ஹேண்ட் ரைட்டனாக கொடுத்துருக்கோம். யாருக்காச்சும் ஃப்ரீயாக ஹேண்ட் ரைட்டன் மெட்டீரியல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வேணும்னாலும் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்றைக்கி கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழ் பயிலும் ஆர்வம் மிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பதத்துடன் அவர்களை ஏற்றுமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பரிதிமார் கலைஞர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வல்லாளர் என பாராட்டியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பரிதிமார் கலைஞர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். புலவர்களும் அவங்களோட நூல்களும் கொடுத்துருக்காங்க, அந்த பொருத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் திருவிகா, அவருடைய படைப்பு வந்து உரிமை வேட்டல். அடுத்து பாருங்கள் உவே சாமிநாதர், அவருடைய படைப்பு வந்து என் சரித்திரம். அடுத்து வந்து பரிதிமார் கலைஞர் வந்து அவருடைய படைப்பு வந்து ரூபாவதி. தேவநாய பாவனார், அவருடைய படைப்பு வந்து மண்ணிலே வின். இதுக்கான ஆன்சர் வந்து 3142. அடுத்து பாருங்கள் பரிதிமார் கலைஞர் வசன நடை கைவந்த வல்லாளர் என யாரை பாராட்டுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அறுமுக நாவலர். அடுத்து பாருங்கள் பரிதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞான போதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மூசி பூர்ணலிங்கம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சிவை தாமோதரனால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பரிதிமார் கலைஞர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வல்லாளர் என பாராட்டியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பரிதிமார் கலைஞர். பாருங்கள் இதே கொஸ்டினே தான் அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படியே மாற்றி தான் கேட்குறாங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். பரிதிமார் கலைஞர் இயற்றிய நாடகவியல் என்னும் நூல் எந்த நடையில் எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி செய்யுள் வடிவம். அடுத்து பாருங்கள். மதுரையில் 4ஆம் தமிழ் சங்கம் நிறுவ முயன்றவர்களுள் ஒருவர் யார் என்பதை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா அதுக்கான ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பரிதிமார் கலைஞர். அடுத்து பாருங்கள். சிவை தாமோதரனார் பரிதிமார் கலைஞருக்கு வழங்கிய சிறப்பு பட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி திராவிட சாஸ்திரி. அடுத்து பாருங்கள். வசன நடை கைவந்த வல்லாளர் என பாராட்ட பெற்றவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆறுமுக நாவலர். அடுத்து வந்து பாருங்கள். பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சிவை தாமோதரனார். அடுத்து பாருங்கள். பரிதிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. அவருடைய இயற்பெயர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், வி.கே. சூரிய நாராயண சாஸ்திரி. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அவருடைய இயற்பெயர். ஸோ அதுதான் வந்து பரிதிமார் கலைஞர் அப்படின்னு. ஸோ பரிதிமார் கலைஞர்ன்ற பேர் தான் வந்து வி.கே. சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பார். அது கொஸ்டின் பாருங்கள். பரிதிமார் கலைஞரின் தனிப்பாசுர தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஜி ஃபோப்பு. அடுத்து பாருங்கள். நாடகம் அதன் விளக்கம் வகைகள் எழுதப்பட வேண்டிய முறைகள் நடிப்பிற்குரிய இலக்கணம் நடிப்பவர்களுக்கு உரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் என்னும் நூலை இயற்றியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பரிதிமார் கலைஞர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திருத்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பரிதிமார் கலைஞர். அடுத்து பாருங்கள். திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பரிதிமார் கலைஞர். அடுத்து பாருங்கள். திராவிட சாஸ்திரி என அழைக்கப்பட்டவர் வந்து கேட்டிருக்காங்க. பாருங்கள் அதே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பரிதிமார் கலைஞர். அடுத்து பாருங்கள். நூல்கள் கொடுத்துருக்காங்க, ஆசிரியர் கொடுத்துருக்காங்க, அதை பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். வேதநாயகம், அவருடைய நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நீதி நூல். அடுத்து பாருங்கள். சூரிய நாராயண சாஸ்திரி,
ஸோ சூரிய நாராயண சாஸ்திரினா பரிதிமார் கலைஞர் தான் சொல்லுவாங்க. ஸோ அவருடைய படிப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா மான விஜயம். அடுத்து பாருங்கள் தேப்பா சுப்பிரமணிய முதலியார், அவருடைய படிப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா அகலிகை வெண்பா. அடுத்து பாருங்கள் ராகவயங்கர், அவருடைய படிப்பு வந்து பாரிகாதை. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4123. அடுத்து பாருங்கள் நாடக இயல் எனும் நூலை இயற்றியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பரிதிமார் கலைஞர். இப்போது நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இப்போ நாடக தமிழ்னா பம்பல் சம்பதனார் இயற்றியிருப்பார். ஸோ நாடகவியல்னு வந்தால் பரிதிமார் கலைஞர் வந்து இயற்றியிருப்பார். அது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் வசன நடை கைவந்த வல்லாளர் என அறிமுக நாவலரை பாராட்டியவர் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பரிதிமார் கலைஞர். இப்போ பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர் பற்றி ஸோ அடிக்கடி ரிப்பீட் ஆகிற கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அந்த வசன நடை கைவந்த வல்லாளர் என அறிமுக நாவலர் பாராட்டியவர் ப்ளஸ் வந்து திராவிட சாஸ்திரி என அழைக்கப்படுவர். இதுதான் வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அந்த கொஸ்டின்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஞான போதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. மூசி பூர்ணலிங்கம். ஸோ இவர் தான் வந்து தொடங்கியிருப்பார். ஸோ இவர் இறந்துட்டு அப்புறம் வந்து பரிதிமார் கலைஞரை வந்து அது வந்து பார்த்துட்ருப்பார். அடுத்து பாருங்கள் பரிதிமார் கலைஞர் பிறந்த ஆண்டு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1870. அடுத்து பாருங்கள் இப்போ பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. அவர் அந்த சைடு அவருடைய படைப்புகள் கொடுத்துருக்காங்க, அதை பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் பம்பல் சம்பந்த முதலியார். ஸோ அவருடைய படிப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா சபாபதி லீலாவதி. அடுத்து பாருங்கள் சங்கரதாஸ் சுவாமிகள், அவருடைய படிப்பு வந்து அபிமன்யு. ஸோ பரிதிமார் கலைஞர் அவருடைய படிப்பு வந்து ரூபாவதி. அடுத்து பாருங்கள் அருணாச்சல கவிராயர், அவருடைய படிப்பு வந்து ராமநாடகம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3412. அடுத்து பாருங்கள் நாடகம் படைத்தல், நடித்தல், நாடக இலக்கணம் ஏற்றல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடக தொண்டாற்றியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி பரிதிமார் கலைஞர். அடுத்து பாருங்கள் நூல்கள் கொடுத்துருக்காங்க, ஆசிரியர் கொடுத்துருக்காங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் மான விஜயம். ஸோ மான விஜயம் இதோட ஆசிரியர் வந்து பரிதிமார் கலைஞர். அடுத்து வந்து மண்ணில் சிறுதேர், இது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா கதிரேன் செட்டியார், அவருடைய படிப்பு. அடுத்து மனோன்மணியம்னா சுந்தரம் பிள்ளை, அவருடைய படிப்பு. நந்தானார் சரித்திரம், இது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண பாரதி, அவருடைய படிப்பு. இதுக்கான ஆன்சர் வந்து 2143. அடுத்து பாருங்க பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்னும் பட்டத்தை வழங்கியவர் வந்து கேட்டுங்க. ஆப்ஷன் பி சிவை தாமோதரனா. அடுத்து பாருங்கள் ஸோ நாடகவியல் எனும் நூலின் ஆசிரியர் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பரிதிமார் கலைஞர். அடுத்து பாருங்கள் தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தம் பெயரை பரிதிமார் கலைஞர் என மாற்றி அமைத்து கொண்டவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சூரிய நாராயண சாஸ்திரி. இப்போ சூரிய நாராயண சாஸ்திரி தான் வந்து இவங்க பெற்றோர் வைத்த பேர். அது பார்த்திங்கன்னா ஒரு வடமொழி பெயர். அதை வந்து தமிழில் வந்து பரிதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பார். நோட் பண்ணி வச்சுக்கேன். முன்னாடி பார்த்த கொஷின்ஸில் வந்து கொஞ்சம் அப்படியே மாற்றி சொல்லியிருப்பேன். ஸோ அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் தமிழை உயர்த்தனி செம்மொழி என முதலில் நிலைநாட்டிய தமிழறிஞர் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பரிதிமார் கலைஞர். அடுத்து பாருங்கள் ஸோ நூல்கள் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் தஞ்சை ஆப்ரிகாம் பண்டிதர், அவருடைய படிப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா கருணாமிர்த சாகரம். அடுத்து வி.கே. சூரியநாராயண சாஸ்திரி, அவருடைய படிப்பு எதுன்னு பாருங்கள் மானா விஜயம். அடுத்து வந்து கோமல் சுவாமிநாதன், அவருடைய படிப்பு வந்து என்னென்னு பாருங்கள் தண்ணி. அடுத்து பாருங்கள் முதுநாரை, அவருடைய படிப்பு எதுன்னு பாருங்கள் இசை நூல். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 3412. அடுத்து பாருங்கள் குமரகுருபரர் நீதி நேரி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு, இது குமரகுருபரோட நீதி நேரி விளக்கம் இருக்கு இல்லையா, அந்த நூலில் வந்து எத்தனை பாடல்களுக்கு பரிதிமார் கலைஞர் வந்து உரை எழுதி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஆன்சர் பார்த்திங்கன்னா 51 பாடல்களுக்கு வந்து உரை எழுதியிருப்பார். அடுத்து பாருங்கள் பின்வரும் பட்டியலில் வி.கே. சூரிய நாராயண சாஸ்திரி எழுதிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தமிழ் புலவர் சரித்திரம். அடுத்து பாருங்கள் வசன நடை கைவந்த வல்லாளர் என அறிமுக நாவலரை பாராட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி பரிதிமார் கலைஞர். ஸோ அவ்வளோதான். இப்போ பரிதிமார் கலைஞர் பற்றி ஓரளவுக்கு ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து ஸோ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகுது, ஸோ எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிதிமார் கலைஞர் பார்த்திங்கன்னா ஓல்டு 10th புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருந்தால் மேக்ஸிமம் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த
இது பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு நோட்ஸ் ஏதாச்சும் இல்லைனா நம்ம டெலகிராம் குரூப்பில் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கொடுத்துருக்கோம். 6th to 12th வரைக்கும் தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணி ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.